நாட்டு மக்களுக்கு ஏதாவது கஷ்டமா இல்ல வீட்டிலேயே ஏதாவது கஷ்டமா இல்ல நானே ஏதாவது சொல்லிவிட்டேனா என்ன நடந்தது சாமி? ஒரு ஆண்மனுக்கு கஷ்டம் வந்தால் பாதி பங்கு ஒரு பெண்ணுக்கு உண்டுங்க. உண்மைதான். அந்த கஷ்டத்தை நான் ஏற்றுது சாமி. சொல்லுங்க சாமி, என்ன நடந்தது? இப்படி குறுகிய கை நிற்கிறீங்களே. மனைவியாகப்பட்டவள் இடத்திலே கேட்கிறாள், உனக்கு என்ன கஷ்டம் ஐயா? கணவனுக்கு கஷ்டம் என்றால் சரிபாதி மனைவிக்கு கஷ்டம் என்று சொல்வார்களே. இந்த கஷ்டத்தை நான் தாங்கிக் கொண்டேன். ஒரு பெண்ணாகப்பட்டவரிடத்திலே கஷ்டத்தை நான் சொன்னதேயோனோ, மனைவியாகப்பட்டவள் தாங்குவாளோ? அவன் மனம் என்னாகுமோ? மனைவியாகப்பட்டவள் சொல்லுதலே தாதா, ஒரு ஆண்மகன் நான் உலகத்திலே பொறுத்துக் கொள்வேன் ஐயா. என் மனைவி பொறுத்துக் கொள்வாளா? நான் என்ன என்று சொல்வேன்? என்ன மனப்புறையே இந்த வார்த்தையை மனைவிடத்திலே சொல்லலாமா? இந்த வார்த்தையை மனைவிடத்திலே சொல்லக்கூடாது என்று சொல்லி என் மனதில் சொல்லவே மனவர்கள். உன் மனைவிதாரை கேட்கிறேன், உன் மனைவிட சொல்றது உனக்கு என்ன தயக்கம்? உன்னுடைய கஷ்டத்தை நான் பாதி ஏற்கிறேன் சுவாமி. சொல்லுங்க, உன் மனசு வச்சிருந்தாது எவ்வளவு வேதனை, இன்னும் கஷ்டங்கள் கஷ்டத்து மேலதான் கஷ்டம் வரும். உன் மனசை விட்டு என்னிடத்த சொல்லுங்க, நான் பாதி ஏற்கிறேன். மனதை திடப்படுத்திக் கொள் கண்ணே. நான் திடப்படுத்திக் கொள்ளணுமா? பெண்கள் கேட்கக்கூடிய வார்த்தை இதுவல்ல. என்ன சொல்றீங்க? இது பெண்கள் கேட்கக்கூடிய வார்த்தை அல்ல. நான் மனதை திடப்படுத்திக் கொண்டு மனதை திடப்படுத்திக் கொள். என்ன சொல்றாரோ, என்ன நடக்குதுன்னு தெரியலையே தேவி. ஏங்க நம்ம பிள்ளை எல்லாம் நம்ம கோழி என்று
வேண்டும். இவர்கள் யாராவது ஒருவர் மடிந்து விட்டால் இந்த நாடால பிள்ளை இல்லை இல்லையே, பிள்ளை இல்லாதவன் ஒரு மன்னனா? ஐயோ அப்படி என்று சொத்து சகரி என்ன நமக்கு புண்ணியம். ஒரு கொள்ளிக்கூடம் வைப்பது ஒரு பிள்ளைகள் சொல்லி நாட்டு மக்கள் ஏழுமா பேச சொல்றீங்க சுவாமி. நாங்க பாவியில பாவியானோ நாட்டு மக்கள் எல்லாம் நம்மள ஏழிதுமா பேசுறாங்க. என்ன இருந்து என்ன புண்ணியம். ஒரு கொள்ளிக்கூடம் வைப்பதற்கு ஒரு குழந்தை இல்லையே. நாட்டு ஆள்வதற்கு பிற காலத்தில் ஈமக்கடை செய்வதற்கு பிள்ளை இல்லை என்று சொல்லி ஏழிதுமா பேசுறாங்க. நாட்டு மக்கள் பேசுறாங்க. சாமி, நான் என்ன பாவம் செஞ்சோனும் இல்ல நீங்கள் என்ன பாவம் செஞ்சீங்களோ நம்ம பிள்ளை பாலி கேட்டவர்த்தி இல்ல நான் என்ன பாவம் செஞ்சோமோ நம்ம தாய்த்தர்கள் முன்னோர்கள் என்ன பாவம் செஞ்சாங்களோ குழந்தை இல்லையே. இந்த நாட்டுல நம்மள நாட்டு மக்கள் எல்லாம் கேவலம் பேசுறாங்களே. நம்ம எதுக்காக உயிரோட வாழணும்? நம்ம ஏன் வாழ உயிரோட?
பெருமை என்று சொல்லும்படியான பிரபஞ்சமான உலகத்தில் உலகத்தில் எத்தனையோ செல்வத்தை சம்பாரிச்சு விடலாம். சம்பாதிக்கலாம். ஆனால் சிறந்த செல்வம் மதன செல்வம். மதன செல்வம். ஆமா, அந்த மதன செல்வம் இல்லாவிட்டால் பிறந்தும் பலனும் கிடையாது, வாழ்ந்தும் பலனும் கிடையாது. அதனால இங்க பாரு, எனக்கு ஒரு யோசனை. இதற்கு மேல நாடு நகரமான சேனை பண்டு பண்டால் நமக்கு எதுவுமே கிடையாது. பாரு, நம்மை காக்கக்கூடிய காருண்யம் ஒருத்தர் இருக்கிறார். அல்லும் பகலும் 64 வினாடியாக காக்கக்கூடியவர் சிவபெருமான் என்று சொல்லக்கூடிய அவர் இருக்கிறார்கள். இங்க பாரு, இந்த நாடு நகர வேண்டாம், அந்த சிவபெருமானிடத்தில் சென்று கொடுத்தால் குழந்தை பலனை கொடுக்கட்டும், இல்லை என்றால் 2 பேர் உயிரை அவரே எடுக்கட்டும். இதற்கு மேல் நாடு வேண்டாம், நகர வேண்டாம்.